எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரை தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க, அரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கடலப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுக்கணுங்க. முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா, ஊற வச்சுருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்து அரைச்சிக்கணும். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. முருங்கைக்கீரை இரும்பு சக்தி மிகுந்ததுங்க. ரத்தம் உற்பத்தி ஆகும் உடம்பில், எலும்பு தேய்மானம் ஏற்படாதுங்க. இதுமாரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. கீரை வகைகளில் அதிக சத்து கொண்டது முருங்கைக்கீரைங்க. மீதி வச்சுருக்கிற கீரையும் அதில் கலந்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்துக்கணுங்க. தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துட வேண்டியதாங்க தோசையாக. வாரத்துக்கு ஒரு முறை இதுமாரி சாப்பிட்டா உடம்புக்கு ரத்தம் சுத்தமாகுங்க. எலும்புக்கு தேவையான இரும்பு சத்துலாம் கிடைக்குங்க. ஏதாவது ஒரு கீரை வகைகள் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எல்லோரும் இதுமாரி சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தியாக வச்சுங்க. நன்றி, வணக்கங்க. ப்ரமோஷன் கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறேங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பாண்டட் பை பைநோட் ஷாப்பிங் ஆப். பைநோட் ஷாப்பிங் இஸ் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதில் நம்ம வீட்டிற்கு தேவையான காய்கறி, பழங்கள், வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களும் ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க. ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் பைநோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.